வெல்கம் டு மணி டாக்கீஸ். நோரா இது வந்து 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். இது சவுதி அரேபியா திரைப்படம். அதாவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து சவுதி அரேபியா நாட்டிலேருந்து அனுப்பப்பட்ட முதல் திரைப்படம் இதுதான். மிகச்சிறந்த திரைப்படம் இது. அதாவது வந்துட்டு இந்த உலக சினிமாவெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, உலகத்தின் பல நாடுகளை வந்துட்டு அவங்களுடைய கல்ச்சரு, அவங்களுடைய ஜாகிரபி, அந்த நாட்டுடைய ஜாகிரபி, பழக்க வழக்கம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு பொதுவாக அரபு நாட்டில் எல்லாமே வந்துட்டு பெண்களை வந்து எப்படி அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஈரான் நாட்டில் வந்துக்கிட்டு அந்த அந்த பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து ஜாஃபர் பனாகி, அப்புறம் மஜித் மஜிதி, இன்னும் பல புகழ்பெற்ற இயக்குநர்களாக வந்துட்டு எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க. ஜெயிலுக்கும் போயிருக்காங்க. அந்த வகையில் சினிமா வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆயுதங்கிறத வந்துட்டு தன்னுடைய படங்கள் மூலமாக வந்து நிரூபிச்சுட்டு வராங்க. சினிமா வந்து ஒரு வணிக பொருள் மட்டும் அல்லங்கிறத வந்துட்டு உலக காமிச்ச மிகப்பெரிய இயக்குனர்லாம் அவங்க. நம்ம தமிழ் சினிமா மாதிரி அப்படி கிடையாது. தமிழ் சினிமா வந்துட்டு சினிமா வந்து ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல், போட்ட பணத்தை எடுக்கணுங்கிற விஷயந்தான். அது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அந்த பணம் மட்டுமே முக்கியங்கிற விஷயத்தினால தான் வந்துட்டு நம்ம வந்து கோளாறான படங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த நோரா படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நோரா வந்துக்கிட்டு அந்த கிராமத்தில் வந்து படிப்பறிவே இல்லாத ஒரு கிராமம். ஒரு ஃபுல்லு அந்த கிராமத்தை வந்துட்டு நடேர், அவர் பேர் வந்து நடேர், அந்த ஆசிரியர் பேர். அந்த அதாவது ஓராசிரியர் பள்ளின்னு தமிழ்நாட்டில் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் போய் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அந்த பசங்களுக்கு வந்து அதாவது பரீட்சைனா என்னென்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்கூலில் தான் இவர் வந்து பாடம் நடத்த போகிறாரு. இப்போ சொல்கிறார், பரீட்சைனா டெபினிஷன் கொடுக்குறாரு. நான் வந்து சொல்லித்தருவேன், அதை வந்து இன்னொரு நாள் வந்துட்டு அது வந்து நான் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பேன், உங்கள்கிட்ட திருப்பி கேள்வி கேட்பேன், அதை நீங்கள் சரியாக சொல்லணும். நீ அப்படி வந்து அந்த பரீட்சையில் வந்து யார் நீங்கள் சரியாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நான் பரிசு ஒன்று தருவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு பையன் வந்து கரெக்டாக சொல்லுவான். அவனுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு அவனை உட்கார வச்சுட்டு வந்துட்டு டிராயிங் வரைஞ்சி கொடுப்பார். அவனை மாதிரியே தத்ரூபமாக இருக்கும். இதை வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். தன்னுடைய உருவத்தை வந்து அப்படியே வந்து அவர் வந்து வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிற சொல்லி அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய அக்காட்ட கொண்டு போய் கொடுப்பான். அந்த அக்கா அவள் பார்த்துட்டு, இவனோட அக்கா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாள். ரொம்ப பிரமாதம் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சரி, வாத்தியார்ட்ட வந்துட்டு என்ன வர அப்படின்னு சொல்லி நீ கேட்டு சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாள். இப்போ என்னென்னா, அந்த கிராமத்தில் வந்துட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்கு ஏத்தாப்பில் தான் வந்துட்டு பள்ளிக்கூடம் இருக்கும். இங்கேருந்து வந்து அந்த பள்ளிக்கூடம் பாடம் நடத்தலாம் தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து வந்து அவள் பார்த்துக்கிட்டு இருப்பாள். அப்படியே பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஒரு பெட்டி கடை ஒன்று இருக்குது. அந்த பெட்டி கடையில் எப்படின்னா உங்களுக்கு அங்கே அந்த நாட்டில் வந்துட்டு சிகரெட் விற்கக்கூடாது, பெண்களுக்கு வந்துட்டு அந்த புத்தகங்கள்லாம் விற்கக்கூடாதுங்கிறதுலாம் சட்டம் இருக்குது. இங்கே எப்படியும் பான்பராக்கு அந்த இதுவும் விசாணி ஏதோ சொல்கிறேன், அந்த பேர் தெரியல எனக்கு. அந்த இங்கே திருட்டுத்தனம் வைக்கிற மாதிரி அங்கே வந்துட்டு சிகரெட்டை வந்துட்டு திருட்டுத்தனமாக வைப்பான் அந்த கடைக்காரன். அந்த சிகரெட் வாங்குறதுக்கு அந்த ஆசிரியர் போவார், தெரியாமல் குடிப்பார் அவர். இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு அந்த மாடலிங் அந்த புக்கெல்லாம் வந்து வாங்க போவா. அது வந்து தெரியாமல் வாங்கிட்டு வீட்டுக்கு வீட்டில் வந்து தெரியாமல் தான் படிப்பா அவங்களுக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. இப்போ வந்து அத்தை வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கா அவளும் அந்த பையனும். ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு குடும்பம் அது. இப்போ வந்து ஒரு டைம் வந்து அந்த அது மாதிரி அந்த கடைக்கு போக வர வந்துட்டு 2 பேருக்கும், அந்த ஆசிரியருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அக்காவுக்கு வந்து பழக்கமாகி போகும். அப்போ வந்து அவர் சொல்லி, என் தம்பியை வரைஞ்ச மாதிரி வந்துட்டு என்னை வரைவீங்களா அப்படின்னு வந்து கேட்பா. அதுக்கு நீங்கள் முகத்தை காட்டணுமே அப்படின்னு வந்து சொல்லுவாள். அவள் வந்துட்டு அப்படி கண்ணை மட்டும் காட்டுவாள். இந்த கண்ணை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து என்னோட இமேஜினேஷன் பண்ணி வரைங்க அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வந்துட்டு இவர் வந்து இப்போ என்னென்னா, அந்த கடைக்காரன் வந்துக்கிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பான் அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே. ஏன்னா அடிக்கடி வந்து போகிறாங்க, அதில் இப்போ ஜாமான்லாம் வாங்குறாங்க இல்லையா, அதனால் இவன் வரையும் போது வந்துக்கிட்டு வெளியே வந்து கடைக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருப்பான். இவர் வந்து அந்த பொண்ணோடைய கண்ணை பார்த்து வரவேற்பான். உண்மையிலேயே அந்த கண்ணு மட்டும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. அந்த கண்ணை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த பெண்ணோடைய முகத்தை பார்க்கணும்னு வந்து ஆசையாக இருக்கும். அதேமாதிரி அந்த ஆசிரியருக்கும் ஆசை வரும் உங்களுக்கு. இப்போ வந்து இப்படி வந்து கட்டுக்கோப்பான ஒரு கிராமத்தில் இருக்கிற அந்த குடும்பம் இப்படி இவங்க லவ் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்
அதன் பிறகு என்ன நடக்குங்கிறத வந்து சுவாரஸ்யமாக கதையை சொல்லிட்டு போவாங்க. அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம். ஓடிடியில் எதில் இருக்குன்னு தெரியல. நான் ஃபிலிம் சென்னையில் நடந்த திரைப்பட விழாவில் பார்த்தேன். அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். நன்றி வணக்கம்.